Dear viewers, you look at today's paper, The Times of India. Now let us see the headlines. Home Minister Amit Shah says, Ulturai Mandri Amit Shah says, BJP will never try to destabilize. Destabilize na, stabilize opposite destabilize. அதாவது அதோடைய ஸ்திரத்தன்மையை குலைத்தல். ராஜஸ்தான் கவர்மெண்ட் அண்ட் எக்ஸூடட்னா வெளியிடுதல். எக்ஸூடட் அப்படின்னா ஷோ நம்பிக்கையை வெளியிடுது. டீஸ்டெபிலைஸ் அப்படின்னா மேக் ஸ்டடி. டீஸ்டெபிலைஸ்னால் மேக் அன்ஸ்டடி. அதாவது ஸ்திரத்தன்மையை குலைத்தல், அந்த உறுதித்தன்மையை குலைத்தல், அதான் டீஸ்டெபிலைஸுக்கு மீன். ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுன்னா அதை ஒரு சீராக வைக்கிறது. டீஸ்டெபிலைஸ்னால் சீரற்ற தன்மை. And exuded confidence that it would come to office with a 2/3 majority in the 2023 polls. அதான் 2023 எலெக்ஷனில் அது 2/3 மெஜாரிட்டி இடையில வரும்னு சொல்லி ஹோம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு ராஜஸ்தான் கவர்மெண்ட்டில். டெல்லி ஹைகோர்ட் இஷ்யூஸ் ஷோ காஸ் நோட்டீஸ். ஷோ காஸ் நோட்டீஸ்னால் காரணம் காட்டணும். ஃபார் கண்டெம்ப்ட்னா அவமதிப்பு செஞ்சதுக்கு என்ன காரணம்னு கேட்குது. கண்டெம்ப்ட்னா அவமதிக்கிறது. Disrespect to PWD and other department officials for construction that led to the death of a fully grown tree. ஒரு வளர்ந்த மரம் அது அழிகிறதுக்கு காரணமாக இருந்ததுனால ஷோகாஸ் நோட்டீஸ் காரணத்தை காட்ட சொல்லி அந்த கண்டெம்ப்ட்னா அதை மரியாதை செய்யலை அப்படிங்கிற நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. ஃபார்மர் மும்பை டாப் பாப் பரம்பீர் சிங் இஸ் நோ விசில் ப்ளோயர்னால் ட்ரெண்ட் செட்டர். ஏதாவது ஒரு பெரிய ஊழல் நடக்க போகுதுன்னா அதை காட்டி கொடுத்தவர். அவர் தான் விசில் ப்ளோயர் அல்லது ட்ரெண்ட் செட்டர்னு பேர். அவர் விசில் ப்ளோயர் கிடையாது. அந்த ஊழலை மக்களுக்கு வெளிப்படுத்த கிடையாதுன்னு சொல்லி மகாராஷ்டிரா கவர்மெண்ட் சேஸ் இன் இட்ஸ் கவுண்டர் அஃபிடவிட் இன் சுப்ரீம் கோர்ட் சீக்கிங் டிஸ்மிசல் ஆஃப் இஸ் ஸ்பெஷல் பெட்டிஷன். டிஸ்மிசல்னால் தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு மகாராஷ்டிரா கவர்மெண்ட் கேட்குது. பிஎம்சி மும்பை முனிசிபல் கார்பரேஷன் இஷ்யூஸ்னால் வெளியிடுகிறது. ஃப்ரெஷ் நோட்டீஸ் டு ஆக்டர் சோனு சூட் ஓவர் இஸ் இல்லீகல் ஹோட்டல் இன் ஜூஹு. சட்டத்தை மீறி கட்டப்பட்ட ஹோட்டல் மேலே நோட்டீஸ் விடுது புதுசாக. ஏற்கனவே விட்டுருக்கு. த்ரிட்டன்ஸ்னால் பயமுறுத்துகிறது. டு டிமாலிஷ்னால் இடிக்கிறது. இட் ஆஸ் ஹி ஃபெயில் டு ரீஸ்டோர் இட் பேக் இன்டு யுவர் ரெசிடென்ஷியல் பில்டிங். அதை ஹோட்டலில் ஒரு வீடு வசிக்கத்தக்க பில்டிங்கை அவரால் திருப்ப பழைய பொசிஷன் கொண்டு வரும். ரீஸ்டோர்னால் பிரிங் பேக் டு இட்ஸ் ஓல்டு பொசிஷன். ரீஸ்டோர்னால் பழைய பொசிஷன் கொண்டு வர்றது. ரெசிடென்ஷியல்னால் வீடு மாதிரி மாற்ற முடியல. அதனால் ஆக்டர்ஸ் ஜாக்குலைன் ஃபெர்னாண்டஸ் வாஸ் ப்ரீஃப்லி டீடைன்டுனா தடுத்து நிறுத்தப்படுது அட் மும்பை. ப்ரீஃப்லினா ஃபார் அ ஷார்ட் டைம். ஆன்சர் ப்ரீஃப்லினா ஆன்சர் ஷார்ட்லி. ப்ரீஃப்னா சுருக்கம்னு அர்த்தம். டீடைன்டுனா தடுத்து நிறுத்தப்படுது அட் மும்பை ஏர்போர்ட் ஆன் சண்டே அண்ட் ப்ரிவென்டட் ஃப்ரம் ட்ராவலிங் அப்ராட் டியூ டு லுக்அவுட்னா சர்ச் தேடப்படுகிறார்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் அவரை விட்டுருக்காங்க. லுக்அவுட் அப்படின்னா தேடப்படுதல். சர்க்குலர் அகெயின்ஸ்ட் ஹர் பை த இடினா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், அதாவது அமலாக்கப் பிரிவு. அது எப்படின்னாக்கா அந்த காலத்தில் போலீஸ் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ எப்படின்னா இன்கம் டேக்ஸ் இருக்குது, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்னா அமலாக்கப் பிரிவு, அப்புறம் என்ன இருக்குது, நியான் இருக்குது, நேஷ்னல் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி, அப்புறம் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங். இந்த மாதிரி பல புலனாய்வு துறைகள் இருக்கின்றன. அதில் இடி ஒன்று என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமலாக்கப் பிரிவு. இன்னொன்று டிவிஎஸ்சின்னு இருக்குது, டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன். ஆன்டி கரப்ஷனாக ஊழல் தடுப்பு, விஜிலன்ஸ்னால் கண்காணிப்பு. அதில் தான் அந்த ஊழல் தடுப்பில் தான் பல பேரை பிடிக்கிறாங்க. டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன். அப்புறம் டிஸ்ப்ரப்போர்ஷனேட் அசட்ஸ் கேஸ், வருமானத்தை மீறி செலவு பண்ணுறது. இதெல்லாம் இப்போ புதுசாக வந்திருக்கு. அந்த காலத்தில் போலீஸ் ஒன்று தான் இருந்தது. ஐ ரிப்பீட், இடி அப்படின்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமலாக்கப் பிரிவு. ரா ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங். அப்புறம் டிஏ அப்படின்னா டிஸ்ப்ரப்போர்ஷனேட் அசட்ஸ் கேஸ், வருமானத்துக்கு மீறி சொத்து சேர்க்குறது. அதில் தான் ஜெயலலிதா சிஎம், பழைய ஃபார்மர் சிஎம் ஜெயலலிதா வாஸ் அரெஸ்டட். டிஸ்ப்ரப்போர்ஷனேட்டுன்னா அதுக்கும் ஒத்து போகலை. இப்போ 10,000 சம்பளம் வாங்குறாங்க, ஆனால் 1 கோடிக்கு வீடு கட்டியிருக்காங்கன்னா டிஸ்ப்ரப்போர்ஷனேட். அதான் நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரி வெயிட் இருக்கணும். ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி தான். ப்ரப்போர்ஷன்னா அதுக்கு விகிதாச்சாரத்தில். ப்ரப்போர்ஷன்னா விகிதம். டிஸ்ப்ரப்போர்ஷனேட்டாக அதுக்கும் விகிதாச்சாரத்தில் இல்லை. ஒருத்தன் பார்த்தா வெயிட் 1000 கிலோ இருக்கான், ஆனால் வெயிட் ஹைட்டு 5 கிலோ தான் இருக்குன்னு, ஹைட் 5 ஃபீட்டு தான் இருக்குன்னா டிஸ்ப்ரப்போர்ஷனேட். அது மாதிரி டிஸ்ப்ரப்போர்ஷனேட் அசட்ஸ்னால் சொத்து, அதான் டிஏ.
அப்புறம் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு டிஸ்ப்ரொபோர்ஷனேட் அசட்ஸ் கேஸு, ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ். அப்புறம் புதுசாக இருக்குது நேஷ்னல் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி நியான்னு இருக்குது. அதே மாதிரி முன்னாடி வந்து சிபிஎஸ்சி நீட் எக்ஸாம் நடத்திட்டு இருந்துச்சு. இப்போ அதை வந்து என்டிஏட்ட விட்டாங்க, நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி. அது வேறு, இது வேறு. ஓகே. இந்தியாஸ் ஒமிக்ரான் கேஸஸ்னால் வழக்குன்னு சொல்ல முடியாது. ஒமிக்ரான் எண்ணிக்கை அல்லது ஒமிக்ரானால் பாதிக்கப்பட்டவர்கள் டேலினா டோட்டல் ஜம்ப்ஸ் 5 times to 21 in a day. ஒரே நாளில் 1லேருந்து 21 ஆகிட்டு ஒமிக்ரானால் பாதிக்கப்பட்டாங்க. 9 டெஸ்ட் பாசிட்டிவ் இன் ராஜ், 7 இன் மகாராஷ்டிரா, அதாவது ராஜ்னா ராஜஸ்தான், 7 இன் மகாராஷ்டிரா அண்ட் 1 இன் டெல்லி. வேரியண்ட்டுன்னு சொன்னால் அதிலே கொஞ்சம் மாறுபட்ட ஒரு இது. ஃபவுண்ட் இன் ஜெய்ப்பூர், புனே அண்ட் டெல்லி. Persons who tested positive for Omicron on Saturday. Jaipur, 9 persons were tested positive. Pune, 7 persons were tested positive. Delhi, 1 person. 9 persons, including 4 of family coming from South Africa, tested positive for Omicron. South Africa-லேருந்து வராங்க. ஃபேமிலி பாசிட்டிவ் வைரஸ் டு ரிலேட்டிவ்ஸ். அட்டெண்டட் வெட்டிங், ஒரு கல்யாணத்தையும் அவங்க வந்து அட்டன் பண்ணிட்டாங்க. இப்போ எல்லாருக்கும் பரவ போகுது. புனே லேப் டு ஐசோலேட் வேரியண்ட். புனேயில் வந்து இந்த வேரியண்ட்டை வந்து தனித்து பிரித்து எடுக்க போகிறாங்க. ஐசிஎம்ஆர்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச். ஐசிஎம்ஆர் என்ஐவின்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் வைராலஜி. ஐசிஎம்ஆர்னா ஐ ரிப்பீட் இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச். என்ஐவின்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் வைராலஜி. ஸ்டார்ட்ஸ் ஐசோலேட் நியூ வைரஸ். இது வந்து விஓசின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா வைரஸ் ஆஃப் கன்சர்ன், கவலையை தரக்கூடிய, அச்சத்தை தரக்கூடிய ஒரு வேரியண்ட். வேரியண்ட்னா அதில் மாறுபட்டது. Man 33 returning from Tanzania in first person in capital found with Omicron. He had stayed in South Africa for a week. ஒரு வாரம் தங்கிட்டு வந்திருக்கான். And he has this Omicron. PIO woman and 2 daughters who came from Nigeria via Mumbai test positive. 3 relatives also infected. Men coming from Finland also positive. Weekly cases fall but up in 9 states. India's tally of confirmed COVID-19 cases, உறுதி செய்யப்பட்ட COVID-19 cases வந்து linked to the newly discovered Omicron variant shot upனா shoot today past, shot up 5 times overnight. ஒரே நாளில் as 9 people in Rajasthan, including a 4-member NRI family from South Africa, NRI non-resident Indian, 7 in Maharashtra, Pune and 1 in Delhi tested positive for the new strain of the virus. The total count currently stands at 21. 21 பேர் இந்தியாவில் இந்த வைரஸ்னால் இருக்காங்க. 14 சிவிலியன்ஸ்னால் மக்கள், குடிமக்கள். Killed in botched army operation in Nagaland. Soldier killed in retaliation. ரிட்டாலியேஷனை பதிலுக்கு பதில். அவங்களும் வந்து கிராம மக்களும் பதிலுக்கு பதில் சுட்டதில் ஒரு சோல்ஜர் இறந்து போயிட்டார். State government army order inquiries. Late Saturday, Army para commandos open fire on pickup van carrying coal mine workers. அதாவது நிலக்கரி சுரங்கத்தில் வேலை பார்த்த மேலே சுட்டுருக்காங்க. இன் மான் டிஸ்ட்ரிக்ட்ஸ் விச் பார்டர்ஸ் மியான்மர், அதாவது பர்மா பார்டரில் இருக்குது. மிஸ்டேக்கிங் ஃபார் இன்சர்ஜென்ட்ஸ்னால் வேறு நாட்டிலேருந்து உள்ள ஊடுருவர்கள் இன்சர்ஜென்ட்ஸ். 6 civilians were killed. 7 பேர் மக்கள் இறந்து போயிட்டாங்க. Finding bodies, villagers attacked personnel officers set fire to vehicles, soldiers opened fire, some civilians and 1 soldier killed. On Sunday, mob attacks. அதாவது இவங்க வந்து சாதாரண மக்களை வந்து தீவிரவாதி நினச்சி சுட்டுட்டாங்க 7 பேரை. அதுக்கு ரிட்டாலியேட்டுன்னா பதிலுக்கு பதில் அடிக்கிறது, ரீஅட்டாக். அவங்க பதிலுக்கு பதில் அடித்ததில் 1 soldier was killed. பார்ச்சுடுனா அது ஃபால்ட்டாக போகிறது. இந்த பார்ச்சுடு சரியான டிக்ஷனரியில் பாருங்கள். பார்ச்சுடு ரிட்டாலியேஷன்னா திருப்பி அடிக்கிறது. கீப் ஆர்பிஐ எக்ஸ்பெக்டட் டு கீப் ரெப்போ ரேட் அன்சேஞ்ச்ட். ரெப்போ ரேட் அப்படின்னு சொன்னால் என்னென்னா த ரேட் அட் விச் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா borrows ஃப்ரம் பேங்க்ஸ். இதுதான் ரெப்போ ரேட். 4 lakh IT returns filed per day, 3 crore filed so far. Baby among 6 states as score goes up in flames in Andhra Pradesh. An infant among 6 people who died on Sunday when the car they were traveling hit a culvert at the Ithipalli village near AP's Tirupati, toppled அப்படின்னா capsized.
கவிழ்ந்தது and immediately went up in flames. Two other occupants were left injured. Death of ex-chief of Tamil Nadu Pollution Control Board. EPS seeks CBI probe. Former CM Edappadi Palanichami has sought கோருதல் demandedனு அர்த்தம். சால்ட்னு படிக்கிறாங்க சில பேர். சால்ட் மீன்ஸ் demanded, கோருதல். The CBI investigation into the suicide of former Tamil Nadu Pollution Control Board Chairman A.V. Venkatachalam, who was probed விசாரித்தல் by the Directorate of Vigilance and Anti-Corruption for corruption. Venkatachalam committed suicide as was attempted to give false statements against the previous All India DMK government. The DMK government has been misusing the Directorate of Vigilance and Anti-Corruption ஊழல் தடுப்புத்துறை to foist cases. Foist meaning பாருங்க. Foist, botched. Now I go to the editorial section. COVID-19 pandemic has triggered induced to a spurt திடீர்னு increase ஆகுது in demand for services and homes to care for the elderly, children, and the children are willing to pay, but they expect all the bells and whistles. A farmer in Karnataka was struggling to grow temperature-sensitive cauliflower. Now he grows broccoli too, and his income has sputtered. Broccoli-na இதே மாதிரி வெள்ளையாக காலிஃப்ளவர் மாதிரி இல்லாமல் அது பச்சையாக இருக்கும். இது அமெரிக்காவோட வருது broccoli. What is broccoli? Is a variant of cauliflower. When I lost my husband last year, the staff of Atulya helped me நடத்துது. லாஸ்ட் ரைட்ஸ் இறுதிச் சடங்குகளை நடத்துறதுக்கு அத்துல்யாக்காரங்க எப்படி செஞ்சாங்களாம். as the children could not come because of the lockdown. Man 32 held and arrested for selling rented cars. Man 18 with iron rods in chest saved. Health Minister Ma Subramanian on Sunday appreciated the role played by doctors in the difficult surgery on the laborer. Manager, hostel warden held for thrashing guest worker. Thrashing நல்லா அடிக்கிறது, ஐயா பிடைத்தல். The Saranamati police arrested the human resource manager of a spinning mill and warden of the mill's women's hostel on Sunday for attacking guest worker. The arrested people were identified as V. Muthaiya, 46 of Dhanlakshmi Nagar, and Vilangurichi, and Lada, wife of Ravichandran of Mailaduri district. Muthaiya is the human resource manager of Sri Kattagam Mills India Private Limited, and Lada is the warden of the women's hostel on the mill premises. A group of women from West Singapore district of Jharkhand had joined the 2 weeks ago. They were staying in the ladies' hostel. The video of a man beating up a woman in the street at the hostel went viral on social media on Saturday. Subsequently, அதன் விளைவாக கோயம்புத்தூர் கலெக்டர் Samiram and City Police Commissioner Pradeep Kumar instructed police to launch an investigation. A team led by Saranambatti Inspector L. Kandasamy visited the mill on Saturday evening and picked up Muthaiya and Lata. They were booked under sections 295. B. Sings, recites or utters any obscene song, ballad or words. Thrashed the woman with a stick. Lada pulled her hair, said a police officer. Section 324. Voluntarily causing hurt by dangerous weapons or means. 506. Criminal intimidation. Intimidation is threatening of the Indian Penal Code and Section 4. Penalty for harassment of women of Tamil Nadu Prohibition of Harassment of Women Act 1998.
No opposition alliance possible at national level without Congress. Leader saved but his aide dies at hospital. Aide in a close friend. Leader's convoy. 40 bullets fired at former BSP leader's convoy. Convoy in a group of cars. அதாவது கார் வரிசையாக போகிறது பேர் கன்வாயின்னு பேர். Notice to Sonu Sood to convert hotel into residential building in Mumbai. Isolating the strain from sample to take a week. Scientists at the Indian Council of Medical Research, National Institute of Virology, have initiated efforts to isolate and grow the Omicron strain of the novel coronavirus from the Dombivli man's throat. Nasal swab sample inside this high-end biosafety laboratory in Pune. If the 9 cases confirmed in Jaipur, health officials are worried about your spurt in infection within a cluster of people linked to the 4-member family from South Africa. Metaverse as a destination. What is metaverse? They say it is an alternative for WhatsApp. Satyajit Ray, the making of Ray and the birth of Indian global cinema. His first film, Padar Panchali, took Indian cinema to a different league, and there was no looking back after that. The legend that was Satyajit Ray can perhaps best be understood if one considers the different influences on his life from Tagore to illustrious, famous family. Okay, thank you. If you like it, subscribe.